எனக்கு ஜீசஸ் பிடிக்கும். வெற்றி பெற்ற ஒரு மனிதர் 33 வயசுல இறந்துட்டார். அவருடைய வரலாறு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 29 வயசு வரைக்கும் ஒரு தச்சர் வேலையில் இருந்தவர். 29 வயதில் சமூகத்தை சந்திக்கிறார். 3 வருஷம்தான் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். நான் எங்க அவரை வியக்கிறேன்னா, ஒரு மனுஷன் அப்படி வாழணும். எப்படி தெரியுமா? இன்னைக்கு என்ன தேதிங்க? 24/12/2017. அப்படின்னா என்னங்க? ஜீசஸ் பிறந்த அவ்வளவு நாள் ஆச்சுன்னு அர்த்தங்க. ஒரு குழந்தை பிறந்த பொழுது இந்த உலகம் விழித்து கொண்டு தன்னுடைய வரலாற்றை இந்த குழந்தை பிறந்ததற்கு முன், இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னு மாத்தி அமைச்சது பாருங்க. அது அந்த குழந்தையினுடைய வரலாறாக நான் பார்க்கிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு கிபிங்கிற என்னது? அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஆழமாக அதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு வெற்றியாளனாக வர வேண்டும் என்றால், சாதனையாளனாக வர வேண்டும் என்றால், அனைத்து மனங்களிலும் நின்று நிலைக்க வேண்டும் என்றால், அன்பின் வடிவமாக அவன் மாறியாக வேண்டும் என்பதற்கான விளக்கம்தான் அவருடைய மலை பொழிவு. முடிஞ்சா இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பைபிளை எடுத்து அவருடைய மலை பொழிவை வாசித்து பாருங்க. அவர் நிறைய கதைகளை சொல்லுவார். குரு இல்லையா? அவர் சொன்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். அந்த கதைக்கு பெயர், நான் அதை வாசித்தேன், பல நேரங்களில் பேசி இருக்கிறேன். அதிலிருந்து என் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முடிந்தால் இதோ இன்று புதிதாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை இதோ இந்த வினாடியிலிருந்து கொண்டு வாருங்கள். அவர் சொன்ன கதை இதுதான். பெண்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு அசிரீரி உங்களை ஆட்கொள்ள உங்கள் மணாளன் வந்து கொண்டிருக்கிறார், போய் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். எழுந்திருச்சாங்க 10 கன்னிமார். எழுந்திருச்சு வேக வேகமா புறப்படுறாங்க. அதுல சில புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார். தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்ட கன்னிமார்களை பார்த்து மற்ற கன்னிமார்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார். புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கூடுதலான எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாரும் போய் நிக்கிறாங்க. கதை ரொம்ப கூர்மையா கவனிங்க. மணாளன் வர காலதாமதமாகிறது. எல்லோரும் மணாளனுக்காக காத்திருக்கின்ற பொழுது இருட்டு கவிகிறது. எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றிக் கொள்கிறார். தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் மணாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. மணாளன் வர இல்லை. அந்த தீபங்கள் எல்லாம் அணையத் தொடங்குகின்றன. மணாளன் வர இல்லை. தீபங்கள் எல்லாம் அணைந்து விட்டன. மணாளன் வரவில்லை. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் இருந்த கூடுதலான எண்ணெயை போட்டு அந்த தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் தீந்து போன தீப்பந்தங்களை வைத்துக் கொண்டு, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் என்று கேட்டார். புத்திசாலி கன்னிமார்கள் சொன்னார்கள், எங்களுடைய தீப்பந்தத்திற்கு இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வேக வேகமாக ஓடி போய் எண்ணெய் விற்பனர்களை சேர்ந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டு திரும்புகின்ற அந்த நேரத்தில் மணாளன் வந்து விட்டார். புத்தியுள்ள கன்னிமார்கள் மணாளனை கண்டுபிடித்து அவருடன் போய் கோயிலில் கதவடைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை வைத்துக் கொண்டு தீபத்தை ஏற்றி கொண்டு பார்க்கிறார்கள். மணாளன் வந்து போய்விட்டார். நேராக கோயிலுக்குள் போய் கதவை தட்டுகிறார்கள்.